பல வருஷமா சோனோஸ் யூசர்ஸ் கேட்கறது என்னன்னா வந்து எப்படா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் செய்ய போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கு விடை இன்னைக்கு கிடைச்சாச்சு. பிகாஸ் அவங்க கடைசியா அவங்க வெரி ஃபர்ஸ்ட் பர்சனல் ஆடியோ ப்ராடக்ட், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க சோனோஸ் ஏஸ். நல்ல வேலை எனக்கு வந்து என்னன்னா வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சு. இதுக்கு வந்து டிசி அக்கோஸ்டிக்ஸும் சோனோஸ்க்கும் தான் நன்றி சொல்லணும். ஸோ எங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அந்த தமிழ் பையன், நான் தான் பிருத்திவிராஜ். ஸோ வாங்க ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ சோனோஸ் ஏஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அவங்க வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதாவது வந்து பர்சனல் ஆடியோன்னு பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்ஃபோன் அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்து இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு தைரியமான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து இப்போ அவங்க இத்தனை நாளாக சவுண்ட் பார் அந்த மாதிரி செஞ்சால் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு திருப்புன்னு வந்து இவங்க ஹெட்ஃபோன் மேக் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேட்டில் ஜோனுங்க. ஸோ இவங்க வந்து இப்போ புதுசாக அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காம்படிஷனை தான் இவங்களுக்கு இருக்க போகுது. பட் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் நல்லா பார்ப்போம். டிசைனை பார்த்தோன்னே என்னடா பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, பட் என்னதான் இருந்தாலும் சோனோஸ் டிவைஸ் மாதிரி அந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க வந்து அந்த டப்பாவை திறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து 2 கலரை காட்டினாங்க, பிளாக் அண்ட் சாஃப்ட் ஒயிட்டை காட்டினாங்க. எனக்கு அந்த ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் இம்மீடியட்லி எனக்கு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது வந்து ஏர்பாட் மேக்ஸுக்கும் சோனி WH-1000 XM5க்கும் பிறந்த குழந்த மாதிரி இருக்கேன்னு மாதிரி பார்த்தேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த டிசைன் வந்து நம்ம வந்து சோனோஸ் ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து ஒரு சோனோஸ் டிசைன் பண்ண ப்ராடக்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மினிமலிசம் இருக்குது, நம்ம க்ளீனான அந்த ஒரு ஃபினிஷ் இருக்குது. அது பார்த்தாலே வந்து இவ்வளோ அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. ஆனால் வந்து எப்படியா தான் நம்ம சொல்லலாம், பிகாஸ் வந்து அவங்க வந்து அந்த ஹெட்ஃபோனை நம்ம பார்த்தோன்னா அங்கே இங்கேன்னு வந்து மற்ற பிராண்ட் கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்கலி நம்ம 2 பிராண்ட் சொல்லலாம். ஆனால் வந்து அதுலேருந்து வந்து அவங்க அந்த குட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னே வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் ஹெட்ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியான டேர்ம் யூஸ் பண்ணணும்னா பாலிகார்பனேட் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதில் வந்து அவங்க 17% லெஸ் வெர்ஜின் பிளாஸ்டிக், அதாவது புது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து இங்கே பார்க்குறது வந்து முக்கால்வாசி வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி வந்து இந்த பேடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லெதர், அதாவது வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இயர் கப்ஸ் அதே மாதிரி அந்த பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி ஃபோம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து இவங்க இந்த மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தாங்கக்கூடிய மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹவ் யூஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குனீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்குவீங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாம் இங்கே நல்லா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து உங்களுக்கு இயர் கப்ஸ் ஓவர் த டைம் வந்து அது வந்து ஏதாச்சும் வந்து வேர் அண்ட் டயர் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இதை ரிப்ளேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமாக ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இதை மேக்னெட்ஸ்னால வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் இயர் கப்ஸ்க்குனால நீங்கள் டக்குன்னு எடுத்து டக்குன்னு ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற அந்த துணியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் எஸ்பெஷலி நீங்கள் அந்த ஒயிட் கலர் ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்குனீங்கன்னா பயந்துடாதீங்க, என்னடா உள்ளுக்கு பச்சை கலரில் இருக்குது, இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அவங்க அந்த கலர் ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா வந்து அது வந்து அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் ஐடென்டிஃபை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து டக்குன்னு பார்க்குறப்ப வந்து பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் வெயிட்டுன்னு வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்ஃபோன் வந்து 312 கிராமில் வருது. இதை வந்து நம்ம ஏர்பாட் மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணோன்னா அது வந்து 384 கிராமில் இருக்குது. அதேமாரி நம்ம சோனி WH-1000 XM5 கம்பேர் பண்ணோன்னா அது வந்து ஒரு 250 கிராமில் இருக்குது. இதில் வந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா சோனி ஹெட்ஃபோன் தான் இருக்கிறதுலே வந்து வெயிட் கம்மியானது. பிகாஸ் வந்து அது முழுசாகவே பாலிகார்பனேட்டில் தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஏர்பாட் மேக்ஸ் வந்து ஏன் வெயிட் ஜாஸ்தினா அது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல்னு செஞ்சுருக்கறனால அது வந்து 400 கிராமை தொடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோனோஸ் ஹேஸ் வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதாவது ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து அந்த ஹெட்ஃபோனை பிடிக்கிறப்ப அந்த ஒரு கனம், அந்த ஃபீலிங் இருக்குது. என்னதான் தான் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கோங்கிற ஃபீலிங் இருக்குது. இவங்க வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து பல ஹெட் ஷேப்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ரைட்டான டிசைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த டிசைனு இவங்க வந்து இப்படி அன்வியல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த வெயிட் ஃபீல் பண்ணுச்சு தான். என்னதான் தான் நம்ம தலையில் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஐட்டம் வந்து வேர் பண்ணியிருந்தோன்னா நமக்கு அந்த வெயிட் ஃபீல் பண்ண தான் செய்யும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபீலிங்கை வந்து நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா வந்து ஒரு ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த ஒரு நைஸ் ஹக், அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டக் அண்ட் ஹக் வந்து அந்த இயரை சுற்றி இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் அவ்வளோன்னு தெரியலை.
அதே மாதிரி அப்படி இந்த ஹெட்ஃபோனை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க வந்து ரீசைக்கிள் ஃபெல்ட் கேஸ் செஞ்சுருக்காங்க. இது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து அந்த கேஸ் செஞ்சு இதில் வந்து அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்கல் பட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து Sony WH-1000XM5 ரொம்ப பிடிக்குங்க. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு என்னோட அந்த டச் கண்ட்ரோல் அந்த ஹெட்ஃபோனில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன். இன்றைக்கி நாம் அதை பற்றி பேச வேணும். இன்றைக்கி நாம் சோனோஸ் ஏஸை பற்றி மட்டும் பேசுவோம். ஏன்னா வந்து சோனோஸ் ஏஸில் வந்து இவங்க வந்து எந்த விதமான டச் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி போகாமல் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர் கப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது, அதே மாதிரி USB-C போர்ட் இருக்குது. அந்த USB-C போர்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB Type-C to C கேபிள் ஒன்று வரும், அதேமாரி USB Type-C to 3.5mm ஜாக் கேபிளும் வரும். ஸோ யாருக்கு வந்து அவங்க ஹெட்ஃபோன் ஜாக்னால் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கேபிள் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதே மாதிரி அந்த ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ANC, அதே மாதிரி ஆம்பியன்ட் டாகல் மோட் இருக்குது. அந்த சில்வர் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்லைடர் அண்ட் பட்டன், ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து இணைத்து அதை செஞ்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன கண்ட்ரோல் கொடுக்கும்னா வந்து வால்யூம், ப்ளே, பாஸ், ஆடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மற்ற சோனோஸ் ஃபீச்சர்ஸ் நாம் வந்து இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆரம்பிக்க போகிறோம், நம்ம அந்த ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஐயோ முருகா என்னடா அந்த ஆப்பை பற்றி பேச போகிறோமே, ஏன்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஆப் பார்த்தோன்னா நமக்கு கடுப்பு தான் வரும். பிகாஸ் வந்து உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா வந்து அந்த ஆப்பை சுற்றி இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் நாம் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை மறந்துடும், அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சோனோஸ் ஏஸ்க்கு வர ஃபீச்சரை பற்றி பேசுவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோனோஸ் வந்து அவங்க வந்து இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எக்விப் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் எங்ககிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ சான்சஸாக நாம் வந்து சம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் பை த டைம் ரிலீஸ் ஆகிறப்ப, இல்லைனா வந்து அவங்க அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் எதுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் இப்போதைக்கு எங்களால் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து iPad OSல தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல், EQ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த EQவில் வந்து நீங்கள் பேஸ், ட்ரபிள், பேலன்ஸ் அண்ட் லவுட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹெட் ட்ராக்கிங் வந்து ஸ்பேஷியல் அண்ட் டால்பி செட்டப்க்கு இருக்குது. ஹோம் தியேட்டர் கனெக்டிவிட்டிக்கும் இருக்குது, இதை வந்து நம்ம அப்புறமா பேசுவோம். மல்டி பேரிங் வித் அப் டு 2 devices த்ரூ ப்ளூடூத், பிகாஸ் இது வந்து ப்ளூடூத் 5.4 யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து 2 டிவைஸ் அட் த சேம் டைம் கனெக்ட் பண்ண முடியும். நாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது, அதே மாதிரி வேர் டிடெக்ஷனும் இருக்குது. ஸோ வேர் டிடெக்ஷனாக வந்து நீங்கள் எடுக்கிறப்ப வந்து அந்த பாட்டு பாஸ் ஆயிடும், அதேமாதிரி நீங்கள் வேர் பண்ணுறப்ப வந்து பாட்டு வந்து அது வந்து கண்டினியூ ஆயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தப்போ வந்து நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் த டவுட் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து அப்டேட் மூலமாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா வந்து அந்த ஹோம் தியேட்டர் ஃபீச்சர் நான் முன்னாடி சொன்னேன்ல, அதை நம்ம பார்ப்போம். ஸ்வாப்பிங் யோர் ஆடியோ ஃப்ரம் யோர் ஹோம் தியேட்டர் டு யோர் சோனோஸ் ஆர்க். இது வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நம்ம வந்து முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து சோனோஸ் ஏஸில் வந்து இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர். என்னென்னா வந்து நீங்கள் ஹோம் தியேட்டரில் நீங்கள் படம் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து அந்த ஆடியோ வந்து உங்கள் சோனோஸ் ஏஸ்க்கு வந்து கொண்டு போகிற மாதிரி. என்னதான் மற்றவங்க செஞ்சுருந்தாலுமே வந்து சோனோஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஹெட்ஃபோனில் வந்து கொஞ்சம் ஒர்த் வாயிலாக தான் இருக்குதுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆடியோ டியூனிங் வந்து உங்களுக்கு வந்து டால்பி ஹெட் ட்ராக்கிங் அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ டியூனிங் கிடைக்கிது. அதே மாதிரி வந்து சோனோஸ் இன்டெலிஜென்ட் மோஷன் ப்ராசஸிங்கோட வந்து உங்களுக்கு வந்து அந்த மோஷன் டிடெக்ஷன் வந்து நல்லா அழகாக வேலை செய்யுது. ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் பார்க்குற கான்டென்ட் டிபெண்ட் பண்ணி தாங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேலை செய்யும். பட் எங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இல்லை. ஸோ எங்களோட தாட்ஸை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சோனோஸ் ஆர்க் அந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம்லேருந்து இந்த உங்கள் சோனோஸ் ஏஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த சில்வர் ஸ்லைடர் பட்டனை வந்து 3 செகண்ட்க்கு நீங்கள் அமுத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து உங்கள் ஹோம் தியேட்டர்லேருந்து ஹெட்ஃபோனுக்கு மாறிடும். என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து செம்ம ஸ்மூத்துங்க. பிகாஸ் நான் ட்ரை பண்ணப்பையும் நான் வந்து கொஞ்சம் வந்து ஆச்சரியமாக தான் இருந்தேன், என்ன கொஞ்சம் விட்டு வருமானு. இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா இது எவ்வளோ ஸ்மூத்துனா வந்து ஒரு நல்ல பட்டர் கியூபை வந்து ஒரு ஹாட் பேனில் ஸ்லைட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபீச்சருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேட்ச் இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ண டைமில் வந்து, அதாவது போன வாரம் இருக்கும், இந்த வீடியோ வந்து இப்போ வருதுன்னா வந்து நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து போன வாரம் ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் சோனோ யூஸராக இருந்துட்டு நீங்கள் பீமோ இல்லை அந்த ரே சவுண்ட் பார் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் வந்து அவங்க இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே ப்ராமிஸ் பண்ணலை இந்த ஃபீச்சர் வந்து மற்ற சவுண்ட் பாருக்கு வருமானு. அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிற சோனோஸ் ஆம்ப் அண்ட் சோனோஸ் ஸ்பாட்க்குமே வந்து அந்த ஃபீச்சர் வருமானு தெரியலை.
ஏன்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு லெட் டவுனான ஃபீலிங் தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப ஒன்றும் சீப்பும் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ், யூ மேக்கிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து நம்ம எதோ கமெண்ட் பண்ண முடியாது. பட் அகெயின் நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் வந்து லேட்டர் டவுன் த லைன் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு வந்து நீங்கள் சோனோஸ் ஆர்க் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹெட்ஃபோன் மட்டும்தான் அட் அ டைம் பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்ட்னர் கூடயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யாராச்சும் கூட வந்து நீங்கள் சோனோஸ் ஏஸில் வந்து 2 சோனோஸ் ஏஸ் வச்சுட்டு வந்து நீங்கள் படம் பார்க்கணுன்னா அட் த டைம் ஆஃப் ரிலீஸ் அது வந்து சுலபம் கிடையாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து சோனோஸ் ஏஸோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் கோடாக் பற்றி பேசுவோம். ஸோ அதர் தென் த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட்வேர் வந்து இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஹார்ட்வேர் தான் நல்லா போட்டிருக்காங்க. இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா வந்து ஒரு 40 mm டைனமிக் டிரைவர், அதாவது கஸ்டம் டிரைவர்ஸ் ஆன் ஈச் சைட். அதே மாதிரி 8 பீம் ஃபார்மிங் மைக்ரோஃபோன்ஸ் ஃபார் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆடியோ வந்து அவங்க வாய்ஸ் டார்கெட்டிங்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கான டிரைவர்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கோடாக் சப்போர்ட் பார்த்தோன்னா இங்கே நமக்கு வந்து SBC அண்ட் AAC சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து சோனோஸ் சொன்னாங்க இது வந்து லாஸ்லெஸ் கோடாக்லேயும் வேலை செய்யும். பட் மோர் ஸ்பெசிஃபிக்லி லாஸ்லெஸ்னு சொன்னாங்கன்னா வந்து அவங்க சொல்கிற லாஸ்லெஸ் கோடாக் வந்து Qualcomm Snapdragon Sound aptX for lossless. ஸோ இதில் வந்து LDAC சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு Qualcomm Snapdragon Sound டிவைஸ் யூஸ் பண்ணலைன்னா தென் தெர் இஸ் அ சான்ஸ் யூ மே ரன் இன் டு ஹிக்கப்ஸ். பிகாஸ் இங்கே LDACும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து லாஸ்லெஸ்ன்னு சொன்னப்போ நான் LDAC தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். a little bit let down, but we'll see. As for the rest, you do get support for Bluetooth 5.0. இதில் வந்து அது 1060 mAh பேட்டரி இருக்குது, 30 ஹவருக்கு தாங்குனாங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நீங்கள் 3 நிமிஷத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 hours ஆஃப் லிசனிங் டைம் கிடைக்குமா. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து பாட்டு கேட்டதில் வந்து அவங்க வந்து ஒரு சில பாட்டு செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த டெமோ ஆடியோவும் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் தெரிஞ்ச பாட்டு கேட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 3 சாங் கேட்டதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிஃபால்ட் ஆடியோ EQ வந்து இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து அவங்க வந்து ட்ரெபிள் ஃபோக்கஸோட தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. பேஸ் இருக்குது, பட் வந்து அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, என்னன்னாலும் கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ஆடியோ இஸ் ப்ரெசன்ட்ங்க. ஆனால் வந்து இந்த ஆடியோ கர்வ் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்போ நிறைய பேர் இந்த படம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கான்டென்ட் கன்சம்ஷனுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் திஸ் ஆடியோ tuning would be more suited for them. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு வோக்கல்ஸ் கிளியராக இருக்கணும், அதே மாதிரி பிஜிஎம்மும் நல்லா இருக்கணும். நீங்கள் மற்ற சவுண்டெல்லாம் வந்து செகண்டரி மாதிரி தான் பார்ப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே EQ கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பொறுத்த மாதிரி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆடியோ EQ செட்டப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்னால் இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும். பிகாஸ் இது வந்து என்னோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை நான் இன்னும் விமர்சனமோ ரிவ்யூ எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சோனோஸ் ஏஸ் மலேசியாவுக்கு வருதுங்க, அது உண்மை. நீங்கள் வந்து 2 கலரில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. 2 கலருமே வந்து 2299 ரிங்கெட்க்கு போகுது. ப்ரீ ஆர்டர் இப்போ ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து 5th of June 2024 வந்து எல்லா அவுட்லெட்லேயும் கிடைக்கும். ஸோ TC அக்கூஸ்டிக் அவுட்லெட்டில் நீங்கள் போய் வாங்கணுன்னாலுமே அது பாசிபிள். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனை பற்றி எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு விமர்சனம் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக ஸ்டே டியூன் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த கண்டென்ட் எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நாங்கள் அந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலைன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுவோம். நான் ஒருத்தனாக தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு தமிழ் வீடியோ செய்ய முடியுமோ நான் அவ்வளோக்கு தமிழ் வீடியோ செய்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பிருத்திவிராஜ் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.